ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. ஆகஸ்ட் 11, 2024. ஒரு யோகி சதா பரமாத்ம சுகத்தில் மூழ்கியிருக்கிறார். அவர் பிரபுவின் அன்பில் மூழ்கியிருக்கிறார். எந்த ஒரு ஆத்மா பிரபுவின் அன்பில் மூழ்கியிருப்பாரோ அவர் அருகே மாயை வர முடியாது. எந்த ஒரு மனிதரும் தவறான பார்வையோடு அவரை நெருங்க முடியாது. தொலைவிலிருந்தே சென்று விடுவார். ஏனென்றால் அவரது அதிர்வலைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். அவரது நாலாபுறங்களிலும் அந்த அதிர்வலைகள் பாதுகாப்பு வளையமாக இருக்கும். இவ்வுலகில் பரமாத்ம அன்புதான் அனைத்திலும் உயர்ந்ததாகும். தேகதாரிகளின் அன்பில் துக்கமும் கிடைக்கிறது. தற்காலத்தில் உறவுகளில் கூட சிலருக்கு சுகமும் பலருக்கு துக்கமும் கிடைக்கின்றன. ஆனால் பரமாத்மா அன்பானது இந்த உலகின் அனைத்து துக்கங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது. மேலும் சுகத்தை பற்றி என்ன கூறுவது? பரமாத்ம சுகத்தினால் ஆத்மா நிரம்பி விடுகிறது. நாம் நமது வாழ்க்கையில் இந்த அதீந்திரிய சுகத்தினை எப்போதும் அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சுகம் எத்தனை பெரியதென்றால் இதன் முன்னிலையில் இவ்வுலகின் அனைத்து சுகங்களும் சொத்துக்களும் செல்வமும் மங்கி போனவையாக தோன்றுகின்றன. எனவே வாருங்கள், இந்த சுகங்களை நிரந்தரமாக அனுபவம் செய்வோம். ஒரு யோகி சாட்சி பார்வையாளராக இருப்பார். விலகிய நிலையில் இருப்பார். அவர் கடந்த காலத்தின் தாக்கத்தில் இருப்பதில்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தபடி, ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தபடி, ஒவ்வொரு மனிதரையும் பார்த்தபடி அவர் ஏன் என்ன என்ற கேள்விகளில் மாட்டிக்கொள்வதில்லை. மாறாக சாட்சி பார்வையாளராகி அவருக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வார். பாபாவின் மிக அழகான மகா வாக்கியம், நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக விரும்புகிறீர்கள் என்றால் எவ்வாறு நான் இந்த விளையாட்டை சாட்சி பார்வையாளராக பார்க்கிறேனோ, ஒவ்வொருவருடைய பாகத்தையும் சாட்சி பார்வையாளராக பார்க்கிறேனோ, அதுபோன்றே நீங்களும் பாருங்கள். மேலும் எவ்வாறு நான் அனைவருக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்கிறேனோ அதுபோன்றே நீங்களும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்யுங்கள். உங்களது சுப பாவனைகள், ஆன்மீக உள்ளுணர்வு அனைவருக்கும் உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்யும். இதன் மூலம் மிகப்பெரிய சேவை நடைபெறும். மேலும் நாம் உலகாயத வாழ்க்கையில் இருந்தபடி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்போம். இந்த விலகிய நிலை நம்மை முழுமை நிலையை நோக்கி அழைத்து செல்லும். நமது எதிர்காலத்தினுடைய சொரூபத்தின் ஒரு அழகான காட்சியை உருவாக்குவோம். என் முன்னிலையில் எனது முழுமையான சொரூபம் இருக்கிறது. அதன் சித்திரத்தை உருவாக்குவோம். அது நிரந்தரமான யோக நிலையில் நிலைத்திருக்கும் சொரூபம். புத்தி இவ்வுலகில் எங்கும் அலைபாய்வதில்லை. நாலாபுறங்களிலும் ஒளிமயமான கிரணங்கள் பரவுகின்றன. முகத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது. 16 கலைகள் நிரம்பிய சொரூபம். டிகிரி 100%. இதுவே எமது சம்பூரண சொரூபமாகும். தந்தைக்கு சமமான சொரூபம். அந்த சொரூபம் முன்னிலையில் நின்று கொண்டு என்னை அழைக்கிறது. வாராய், நான் உனது சொரூபமே ஆவேன் என்று கூறுகிறது. மேலும் மெல்ல மெல்ல அது என்னை நோக்கி வந்து என்னில் கலந்து விடுகிறது. நான் முழுமையான தூய நிலையை அடைந்து விட்டேன். முழுமையான அஹிம்சாவாதியாகிவிட்டேன். அனைத்து குணங்களும் நிறைந்தவராகிவிட்டேன். 16 கலைகளால் நிரம்பிவிட்டேன். இரட்டை கிரீடதாரியாக ஆகிவிட்டேன். இந்த நிலையை அனுபவம் செய்வோம். பிரம்மா பாபா இவ்வுலகில் வாழ்ந்தபடி இங்கே இல்லாதது போன்றே வாழ்ந்திருந்தார். அவருக்கு இந்த உலகமே இல்லாதது போன்று இருந்தது. அதுவே ஒரு உயர்ந்த யோகியின் மனநிலையாகும். காரியங்களை செய்தபடி விலகிய நிலையில் இருத்தல். ஆனால் அதற்கு முழுமையான ஞானமும் முழுமையான சாட்சி பார்வையாளர் என்ற நிலையும் அவசியமானதாகும். அனைத்து ஆத்மாக்களும் தத்தமது பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் தத்தமது பாகத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவை முற்றிலும் சத்தியமானவையாகும். இந்த டிராமா மிகச் சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளையாட்டு இப்போது முடிவடைகிறது. நாம் ஹீரோ நடிப்பை நடித்தோம். இவ்வாறு சுயதரிசன சக்கரத்தை சுழற்றக்கூடிய ஆத்மா யோக நிலையில் சுலபமாக நிலைத்து விடுகிறார்.
எனவே இன்று முழு நாளும் நமது முழுமையான சொரூபத்தை அழைத்து கொண்டே இருப்போம். மேலும் நமது 5 சொரூபங்களையும் பயிற்சி செய்தபடி 6வது சொரூபமாக இந்த விளையாட்டு முடிவடைகிறது. ஆத்மாவாகிய நான் உடலை விட்டுவிட்டு மேல் நோக்கி எனது தாமத்திற்கு பறந்து செல்கிறேன். அங்கே ஆழமான அமைதியில் அமர்ந்து விட்டேன். ஓம் சாந்தி.